மக்களே, சின்ன வயசுல அருந்ததி படத்தை பார்த்துட்டு கலியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இப்ப கூட அருந்ததி படத்தை போட்டு பாத்தீங்கன்னா ஆய் முட்டிக்கிட்டு வந்துரும். நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் நிலாவை கட்டி சோறு ஊட்டினதை விட அருந்ததி வந்துரும் சோற தின்னு பயமுறுத்தி சோறு ஊட்டின காலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அருந்ததி படத்தை இந்த பெங்காலிக்காரனுங்க முனிமா அப்படின்னு பேரை வச்சு முழுசா உருவி எடுத்திருக்கானுங்க. நம்ம எப்படி இந்த அம்மாவை அருந்ததி அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோமோ, இவனுங்க அந்த ஊர்ல அருந்ததிய முனிமாங்கிறாங்க. முனிமா, அதாவது நம்ம ஊர்ல பழைய கிழவிங்க எல்லாம் முனியம்மாங்கிற பேர்ல சுத்தும்ல, அதுதான் அவனுங்க முனிமாங்கிறாங்க. இதெல்லாம் எப்படிரா ஃபோர்ஸா யூஸ் பண்றது? அடியே அருந்ததி, அடியே முனியம்மா, வெளிய வாடி. முனியம்மா 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 முனியம்மா, நீ எங்கள் முனியம்மா. ஆமா, আমার কোনো ক্ষতি করতে পারবি না. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அது மட்டுமா பண்ணாங்க, அட்டைப்பெட்டில சமாதி செஞ்சு வச்சிருக்காங்க. ஓடடா ஓடடா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்போ உங்களை கிராபிக்ஸ்ல பயமுறுத்துறோம் பார் அப்படின்னு சொல்லி சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. டேய் பெங்காலி பாய்ஸ், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு அருந்ததி படத்தை காமிச்சு ஊருக்கே சோறு ஊட்டலாம்டா. அப்படிப்பட்ட கம்பீரமா கெத்தா இருந்த படத்தை இப்படி வெத்தாக்கி வச்சிருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ரோஸ்ட்ல அருந்ததியே அலற விட்ட இந்த பெங்காலி அருந்ததியை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் முக்கியமா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அருந்ததி அம்மா என் சாமி, உன்னை நம்பிதாமா வீடியோக்குள்ள போறேன். நீதாமா உன் பையனை காப்பாத்தணும். டியர் மாண்டிஸ், நம்ம அருந்ததி படத்துல ஒன் ஆஃப் தி ஹைலைட்டான கேரக்டர்னா நம்ம ஆச்சி மனோரமா கேரக்டர் தான். வேற லெவல் ஆக்டிங், பிச்சு உதறி இருப்பாங்க. அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா உள்ளூர் கிளவி கூட இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு போல. அதனால 30 வயசுல ஒரு ஆன்டியை பிடிச்சி அதுக்கு ஆயா கெட்ட போட்டு வச்சிருக்காங்க. எப்படி பாத்துக்கிடுங்க. டேய், எந்த காலத்துலடா நீங்க எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கீங்க? உள்ளூர்ல ஒரு கிளவி கூட கிடைக்கலடா. வெள்ளை கலர் விக்க மாட்டினா அது கிளவி ஆயிருமாடா? அப்ப செம்பட்ட கலர் விக்க மாட்டினா அவ வெள்ளக்காரி ஆயிருவாளா? சுருள் முடி விக்க மாட்டினா அவ ஆப்பிரிக்காரி ஆயிருவாளா? என்னடா லுச்சாத்தனமா எடுத்துட்டு இருக்கீங்க லவ் டுடே பசங்களா? என்ன கிளை வேஷம் கொடுத்திருக்காங்க, பெரிய கௌரவ வேஷமே கொடுத்த மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க. கொஞ்சம் கம்மி பண்ணு. সবকিছু মিলে গেছে. இன்னும் கம்மி பண்ணு. আমাদের সেই ছোট্ট মিষ্টিমা. இது போதும். மக்களே, அடுத்த சீன் ஒன்று காட்டுறாங்க. நான் என்னத்த சொல்றது, நீங்க எல்லாரும் காரை ஓட்டி தான் பார்த்திருப்பீங்க. ஆனா காரை ஒரே இடத்துல ஓட்டி பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை காரு பள்ளத்துக்கு இல்லத்துல மாட்டிட்டு இருக்குமோ, அது கூட தெரியாம இவன் பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருக்கான் போல. கண்ணுல போட்டிருக்க பவர் கிளாஸ் எதுவும் மாத்தி போட்டுட்டியாடா குருட்டு பயலே. என்னடா ஒரே இடத்துல நின்று காரை ஓட்டிட்டு இருக்க? அப்படியே வெளியெல்லாம் ஷாட் வச்சு காரு மூவ் ஆகுறதெல்லாம் காமிக்கிறாங்களாம். ஆனா உள்ளுக்குள்ள ஷாட் வச்சிருக்கானுங்க ஒரே இடத்துலயே. இது கூட பரவாயில்ல விடுங்க. காருக்குள்ள ஷாட் வச்சிருக்கானுங்க, வெளியே நல்லா மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஆனா காருக்கு வெளியே ஷாட் வைக்கிறாங்க, மழையே இல்லடா. அப்ப இவன் உண்மையிலேயே ஒரே இடத்துல நின்னுதான் காரை ஓட்டிட்டு இருக்கான் போல. கல்ச்சால போறவன் கார் ஒரு இடத்துல மோதிட்டு போய் நிக்கும், வெளியே வந்து பார்த்தா சுத்தமா மழையே இல்ல. மழை பெஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அப்ப என்னத்துக்கடா அந்த மழை பெய்யற மாதிரிலாம் ஒரு சீன் எடுத்தீங்க? இதுக்கு சும்மாவே போயிருக்கலாமே. ஒரிஜினல் வெர்ஷன்ல என்ன ஈ அடிச்சு வச்சிருக்காங்களோ அதே ஈய கொண்டாந்து இங்க ஈ அடிச்சா காப்பி அடிச்சு வைக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. இதுதான் என்னமோ மிஸ்டேக்கா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஷாட்ல பின்னாடி வந்து பேலஸ் அப்படியே தெரியும், அந்த அருந்ததி பேலஸ். அங்க கேட்டு கீட்டுன்னு ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவனுக்கு கிட்ட போறாங்க, அதுக்குள்ள எவனோ காம்பவுண்ட் சவுரெல்லாம் எழுப்பி கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கான். ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு ஈ அடிச்சான் காப்பி மட்டும் அடிச்சு வச்சா இப்படிதான் நடக்கும். என்னத்தை எடுக்கிறோம் என்னத்தை சொருவுறோம்னு யோசிச்சு சொருவணும், எடுக்கணும். டேய், என்னடா அட்டைப்பெட்டில சமாதி செஞ்சு வச்சிருக்கீங்க? அட பாவிகளா, அருந்ததி படத்துல அந்த சமாதி தானடா முக்கியமான மேட்ரு. அந்த சமாதியை பார்த்தாலே நமக்கெல்லாம் அள்ளு விடும். ஏன்டா டேய், 4 செங்கக்கல்ல கொண்டாந்து வைக்க கூட உங்களுக்கு பட்ஜெட் இல்ல. ஏன்டா இப்படி அருந்ததி படத்தை அம்மனை குண்டியாக்கி மானபகப்படுத்திட்டு இருக்கீங்க? மனுஷனடா நீங்கலாம். ஒரு அட்டைப்பெட்டியை உடைச்சிட்டு வெளில வர முடியல, நீ என்னடா பேய் பைத்தியக்கார பையில கத்திக்கிட்டு உட்காந்துருக்கான் உள்ள. அடுத்து 144 பிக்சல்ல லோ பட்ஜெட் அருந்ததி அம்மா வர போறாங்க. கும்பிட்டுக்கோங்கடா, இவங்க தான் நம்ம அருந்ததி அம்மா. வணக்கம்மா. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு?
அடுத்து வந்து நம்ம அருந்ததி படத்துல தாத்தா ஒருத்தர் பீரோ துறக்கிறதுக்காக ரூம்குள்ள போவாரு. அங்க தண்ணி பைப் ஆட்டோமேட்டிக்கா திறந்து தண்ணி அப்படியே ஒரு போற இடத்துக்கெல்லாம் போகும். வேற லெவல்ல இருக்கும். இந்த கிராபிக்ஸை பெங்காலி வெர்ஷன்ல எடுக்க முடியுமா? இவனுங்க காருக்கு பெட்ரோல் கூட போட முடியாம ஒரே இடத்துல காரை ஓட்டினவைங்க. அவனுங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி கிராபிக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நியாயமான விஷயம் தான். அதுக்காண்டி இவனுங்க இங்க என்ன பண்றாங்க தெரியுமா? এতগুলো চাবি কোনটা যে আলমারিটা? டேய் என்னடா வீடே நவுத்திட்டு இருக்கீங்க? அதாவது தாத்தா பீரோ சாவி எடுத்துட்டு வராரு. டக்குன்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற பீரோ அப்படியே நகுந்து பின்னாடி போயிடுச்சான். பீரோ மட்டும் நவுந்தா பரவாயில்ல, வீடே நகருது. எப்படி பாத்துக்கிடுங்க. நல்ல வேளை தாத்தா கக்கூஸ்க்கு ஆய் போகணும்னு போல, இல்லனா ஹால்லே போயிருப்பாப்ல. அது சரி, அந்த பேய் அட்டைப்பெட்டிக்குள்ளே இருந்து அதுக்கு எல்லாமே அட்டைப்பெட்டி மாதிரி தான் தெரியுது போல. ஈஸியா நவுத்தி வச்சிருது. ஹனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி பக்கத்துல வச்சிட்டோம்னா. மக்களே, இந்த பழைய பேய் படத்தெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேய் இருக்கு பார் அப்படின்னு காட்டுறதுக்காகவே கீழே கிடக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து அந்த இடத்துல பறக்க விடுவாங்க. அது மாதிரி இவனுங்க சேர அந்த இடத்துல பறக்க விடுறாங்க. பார், இந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்கு பார் அப்படின்னு. பயந்துட்டேன்டா, பயந்துட்டேன். তোর প্রতিটি মৃত্যু যন্ত্রণা হবে আমার সুখ। மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. அடுத்து இப்ப அருந்ததி அம்மாவுடைய பிளாஷ்பேக்கு போக போறோம். முடியம்மா முனியம்மா. ஆமா, என்ன முனியம்மாக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கும் போலயே. ஒருத்தனை கத்திய வச்சு குத்தாம கத்திய பறக்க விடுறா. அடுத்து ஒரு அருமையான ஒரு சீன் ஒன்று மாட்டிருக்கு பாருங்க. இந்த முனியம்மாவோட ஸ்டோரி நடக்கிறதே 1920s. அப்பே ஒருத்தன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு கூட்டத்துல நிக்கிறான். ஜீன்ஸ் பேண்ட் இந்தியாவுக்கு வந்ததே 1960s அப்புறம் தான். 90s அப்புறம் தான் அது பிரபலமே ஆச்சு. இவன் என்னடா 1920s ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு கூட்டத்துல நிக்கிறாங்க. முனியம்மா என்னம்மா? அடுத்து படத்துல வரக்கூடிய பசுபதி வில்லன் கேரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ. என்னடா கரகாட்டக்காரன் 2 படத்துக்கு ஆள் எதுவும் எடுக்கிறாங்களா? டேய், என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போட்ட மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம அருந்ததி படத்துல அனுஷ்கா வேற லெவல் டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாங்க. பார்க்கவே அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே இந்த கழிஞ்சு விட்ட பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா சதி செஞ்சு கெடுத்த என்ன இனி உனக்காக நான் இல்ல, நீ போட வெண்ண வேண்டான்னு சொன்னியே என்ன, அப்போ எதுக்குடா லவ்னு பொய்யத்தான் சொன்ன. This is Drunken Monkey style. இந்த அம்மா ஆடுறத பார்க்கும் போது எனக்கு என்னமோ தெரியல, இந்த ஆளினாள் அழகராஜா படத்துல நம்ம காஜல் அகர்வால் அண்ணன் தானே ஞாபகம் வருது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். சக்திமானா? அது குழந்தைங்க பாக்குறதாச்சே. ஆமா, இது என்ன மாதிரி ட்ரெஸ்டா? ஜாக்கெட்டா, கவனா, பாவாடை தாவணியா? அந்த காலத்திலே 3-in-1 2-in-1 ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கு பாருங்களேன். நம்ம தான் ஜாக்கெட் இல்லாம சுத்தி இருக்கோம் போல. அடுத்து அட்டைப்பெட்டியில் சமாதி செய்யும் செய்முறை. சிறிதளவு பசை, சமஸ்கிருதத்தில் 4 கெட்ட வார்த்தைகள், நன்கு சுண்ட வைத்து காய்ச்சிய பசையை எடுத்து சிறிதளவு எச்சில் சேர்த்து அட்டை பெட்டி மேல் 4 கெட்ட வார்த்தை எழுதி ஒட்டவும். இதோ நவீன முறையில் சுத்தமாக தயாரிக்கப்பட்ட அட்டை பெட்டி சமாதி ரெடி. மக்களே, இவனுக்கு நம்மள மேக்ஸிமம் பயமுறுத்த யூஸ் பண்ண டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ் ஸ்வாப் தான். புல்புலி. பரவாயில்லடா, நல்லா இருக்கு. முனியம்மாவை விட இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ். வெக்கமா இல்ல? இது என்ன? அரே நீ அப்பா. புல்புலி. நம்ம அருந்ததி படத்துல நம்ம பசுபதி எப்படி பொண்ணுங்களை பார்த்தாலே பொம்மாயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரோ, இவனுங்க ஏதோ புல்புலி அப்படிங்கிறாங்க. புல்புலி. இனிமே இந்த பொண்ணுங்களை கொஞ்சறதுக்கு புஜ்ஜி பஜ்ஜிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம புல்புலின்னு யூஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, காலைல ஆன உடனே புல்புலி குட் மார்னிங், புல்புலி குட் நைட். நல்லா இருக்கும்டா. நைஸ். புல்புலி. அடுத்த அருந்ததி படத்துல எனக்கு பிடிச்ச சீன், பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அனுஷ்காவை நீதான் அருந்ததி, நீதான் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
நீ மறுபிறவிங்கிறது அல்லாஹ் சாட்சியா நான் நம்புறது உண்மை. ஆனா அனுஷ்கா என்னடானா நான் அருந்ததிலாம் கிடையாது, நான் மறுஜன்மெல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் உண்மை இல்ல. உண்மை. இல்லவே இல்ல. அருந்ததி அம்மாவை வெளில கொண்டு வரதுக்கு நம்ம அன்வர் பாய் ஒரு கத்தி எடுத்து வீசுவாப்ல. அந்த சீன்ல அப்படியே அருந்ததி வெளில வரும். அது வேற லெவல்ல இருக்கும். இல்ல. எஸ் சாட்சி. வாட்டை காக்க வந்தாயம்மா. அப்படியே இந்த கழிஞ்சு விட்ட பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க நல்லா உத்து கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கத்தி நேரா முனியம்மாவை நோக்கி வரும். டக்குன்னு அந்த கத்தியை என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, ஒரு செகண்ட் பாஸ் விட்டு அப்படியே லெஃப்ட்ல திரும்பிடும். அதுக்கே அவமானமா இருந்திருக்கு போல. நம்ம அருந்ததிட்ட இருந்த கத்தி இந்த அட்டை கத்திட்ட எல்லாம் போய் இருக்கணுமா அப்படின்னு. நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். ஆனா அருந்ததி படத்துல அந்த அனுஷ்காக்கு இருக்கிற கம்பீரம் வந்து எவளுக்குமே வராதடா. அவங்க ஹைட்டுக்கும் அந்த நடிப்புக்கும் வேற லெவல்ல இருக்கும். அதை எடுத்து இந்த சில்வண்டுகள்லாம் செஞ்சு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கு. மக்களே, அடுத்த அருந்ததி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த அருந்ததி படத்திலே மோஸ்ட் எமோஷனல் அண்ட் ஹைலைட்டட் சீன். தாங்கிக்கவே முடியாத வேதனை உள்ள சாவை எனக்கு கொடுங்க. அருந்ததியை உட்கார வச்சு தலையில தேங்காய் உடைச்சி அப்புறம் அருந்ததியை எரிச்சிருவாங்க. அப்படியே இந்த பேக்கூஃப் பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற சீனெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா அடுப்புல உட்கார வச்சு பத்த வச்சிடறாங்க. எதுக்கு டம்மி தேங்காய் செஞ்சு அதை தலையில உடைச்சி பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா எரிச்சு விட்டுருவோம், சோழி முடிஞ்சிரும்ல, வேலை மிச்சம். இனிமே நீ ரெடிமேடு. நான் என்ன சொல்றேன், ஏன் இப்படி விறகெல்லாம் அடுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தேங்காய் சீன்லாம் வச்சு அவளை சாவடிச்சு எரிக்கிறதுக்கு பேசாம புதைச்சிருங்கடா. 5 வருஷம் கழிச்சு பொறுமையா தோண்டி எடுத்து பார்த்தா அவளோட எலும்பு இருக்க போகுது. அதை வச்சு நீங்க பசுபதியை கொல்ல கத்தியெல்லாம் செஞ்சிடலாம். என்ன நான் சொல்றது, இன்னும் பட்ஜெட் மிச்சமாயிருக்குமேன்னு சொன்னேன். ஏன் தேவையில்லாம விறகடையெல்லாம் வாங்கி அவளை எரிச்சு பட்ஜெட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட ஈஸியா பண்ணிருக்கலாம். அவமானம் தாங்க முடியாம முனியம்மா முருங்கம்பாத்துல தொங்கிருச்சு, அதை தூக்கிட்டு போய் நாங்க எரிச்சிட்டோம். என்ன நான் சொல்றது, கழிச்சால போறவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. பெருச்சாலிக்கு பெண் பார்த்தவங்க. நெக்ஸ்ட் நம்ம அருந்ததி படத்துல ஆட்டோக்காரர் ஒருத்தர் வருவாரு. அவர் உடம்புக்குள்ள பசுபதி இருப்பாப்ல. அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா அவனுங்க என்ன பண்ணி தொலைச்சிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஓப்பனிங் சீன்ல ஆல்ரெடி வந்தவனையே ஆட்டோக்காரனா போட்டுறாங்க. மிஸ்டி ஜட்டு தோ பாய். நல்ல வேறடா 5 வருஷத்துக்கு முன்னாடி ராபிடோலாம் இல்ல. இல்லனா எதுக்கு கார் ஆட்டோன்னு சொல்லி பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அவன் ராபிடோல புக் பண்ணி பைக்ல ஏறி போற மாதிரி வச்சிருப்பாங்க. அருந்ததி மாதிரி பெரிய ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது கொஞ்சம் செலவு பண்ணதான்டா முடியும். புதுசா வேரியேஷன் காமிச்சதான் பயலுக்கு மிரல் வாங்கிய. நீங்க எல்லாம் சரி விடு. ஓப்பனிங் சீன்ல கார் ஓட்ட பெட்ரோல் இல்லாம ஒரே இடத்துல நின்று ஓட்டினவங்க தானே நீங்க, அப்படிதான் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல டியர் மாண்டிஸ், போக போக தான் தெரியுது இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே 15 வயசு கீழே உள்ள குழந்தைகள்னு. ஏன்னா இவங்க பயமுறுத்த ட்ரை பண்ற லாங்குவேஜ் எல்லாம் நம்ம பல வருஷம் முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த காலத்துல வந்து பயமுறுத்துறதுக்கு ஜண்டா கிண்டாங்கிறாங்க. சண்டா சண்டா சண்டோ. டேய், இப்பதான்டா இவனுங்க 95ல ரிலீஸ் ஆன அம்மன் மூவிக்கே டெவலப் பண்ணி வராங்க. இவனுங்க அருந்ததி மாதிரி படம் எடுக்க டெவலப் ஆகிறதுக்குள்ள நம்ம அவதாரே எடுத்து முடிச்சிருவோம். அதனால நான் என்ன முடிவு பண்றேன், இனிமே இவங்களை லிஸ்ட்லயே சேர்க்க வேண்டாம். எதுக்கு இவங்களை போட்டு சம்பந்தமா அடிச்சுக்கிட்டு உருவிக்கிட்டு அம்மனமா ஓட விட்டுக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கிட்டு அங்க ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கழிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? பயமுடுத்த சொன்னா ஜண்டா முண்டாங்கிறாங்க. கெட்ட வார்த்தை வருதுடா. அடுத்து நம்ம அருந்ததி படத்துல கிளைமேக்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வேற லெவல் சீன். பசுபதியும் அருந்ததி மீட் பண்ணிப்பாங்க. பசுபதி கொல்றதுக்கு முன்னாடி அருந்ததியை அனுபவிக்கணும்னு நினைப்பான். அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு த்ரில்லா போயிட்டு இருக்கும். அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இவனுங்க என்னமோ ஏர்ல வித்தியாசமான பொசிஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேய், ரொம்ப நேரமா யாருக்காகடா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, அந்த அன்வர் பாய் கத்தி எடுத்துட்டு வரணுமா? சரி பாத்ரா, மேல இருந்து எதுவும் கீழே விழுந்துற போது. இது என்ன நமக்கு தெரியாத பொசிஷன் தெரியலையே. நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், 2 நிமிஷமா அதே பொசிஷன்லயே இருக்காங்க. ரொம்ப நாளா சமாதியில இருந்திருக்கான்ல, மூடு வர லேட்டா தான் ஆகும் போல. டேய், இன்னும் நீங்க இறங்கலையாடா கீழே? மக்களே, இப்போ கிளைமாக்ஸ் தான் இங்க செம காமெடியே. அருந்ததி செத்தது எதுக்காக? அவளோட எலும்புல கத்தி செஞ்சு அத அருந்ததியோட ரத்தத்தால நினைச்சா மட்டும்தான் பசுபதியை கொல்ல முடியும். இதுதான் முக்கியமான மேட்ரே. அவன் அடிக்கணும்னா இந்த தாயோட ரத்தத்துல நனையணும். இவனுங்க என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த அன்வர் பாய் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவர் தன்னைத்தானே குத்திக்கிறாரு. அப்புறம் அந்த கத்திய ஊர்வி பசுபதி வயத்துல சொருவி அப்படிதான் பசுபதி செத்து போறான். டேய், ஏன்டா இப்படி கான்செப்டே மாத்தி வச்சிருக்கீங்க?
அந்த கத்தி அருந்ததி ரத்தத்துல நினைச்சாதாண்டா அதுக்கு பவரே கிடைக்கும். முட்டா பசங்களா, இத போய் அன்வர் பாயோட ரத்தத்துல நினைக்கிறீங்க? ஓ, ஒருவேளை அன்வர் பாய்க்கும் முனியம்மாக்கும் எதுவும் கள்ள தொடர்பு இருந்திருக்குமோ? சாச்சா, அப்படிலாம் இருந்திருக்காது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்வர் பாய் எல்லாம் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அன்வர் பாயோட அப்பா வேணா கள்ள தொடர்புல இருந்திருப்பார். மொத்தத்துல இந்த பெங்காலி வெர்ஷன் அருந்ததியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது பெங்காலி மக்களோட தலைவிதி. நம்ம என்னத்த சொல்றது, இந்த கர்மத்தை தான் பார்க்கணும்னு அவங்க தலைவிதியில எழுதியிருக்கு. பாவம். இதே மாதிரி அடுத்த குப்பை படத்துல சந்திக்கிறேன். நன்றி.